இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறத நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறோம். ஜாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஜிம் ஒர்க் அவுட் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாயிண்டில் சாஃப்ட் டிஷ்யூஸ் உடனே கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வந்து ஆகும். ஷோல்டரில் பெயின் வந்து வரும், நெக் பெயின் வந்து வரும், பேக் பெயின் வந்து வரும், நீ ஜாயிண்டில் பெயின் வந்து வரும், நம்மளுக்கு ஆங்கிள் ஜாயிண்டில் பெயின் வந்து வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸும் இருக்கும். லிகமெண்ட் இன்ஜுரிஸ்லாம் நிறைய வந்து இருக்கும். ஸ்பாட்டிங் பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து உட்காந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது நீ ஜாயிண்டில் அந்த குருத்தெலும்பு டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் எக்ஸ் கம்பல்சரியாக பண்ணுறது நல்லது. ஈச் அண்ட் எவ்ரி ஜாயின்ஸ்க்கு வார்ம் அப் பண்ண போகிறோம். ஸோ டாப் டு பாட்டம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறோம். நெக் மூமெண்ட் நல்லா இடுப்புல வந்து கை வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வந்து நின்றுக்கோங்க, காலை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்து அகலமாக வந்து வச்சுக்கோங்க. இப்படி வந்து வச்சுக்கிட்டு நெக் மூமெண்ட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. சைடில் 1 2 3 4 5 6 7 8 9 10. Right, rotate 1 2 3 4 5 6 7 8 9 10. Right. அதுக்கப்புறம் நெக்கை ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5. ரைட். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரக்ஷன் 1 2 3 4 5. இது நம்ம டோட்டலாக 10 கவுண்ட்ஸ் வந்து பண்ணனா வந்து போதும். இது முடிச்சுட்டு ஷோல்டர் மூமெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. சைடில் வந்து பண்ணுற மூமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தூக்கும்போது கை இந்த பொசிஷனில் வந்து இருக்கணும், சைடில் தூக்கும்போது கீழே பார்த்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் கையை முன்னாடி வந்து கிராஸ் பண்ணுறது. ரைட். கையை முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. கையை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி சைடில் வந்து போகும்போது கையை வந்து திருப்பிட்டு முன்னாடி வரும்போது கிராஸ் பண்ணோம். இது ஆல்டர்னேட்டாக வந்து கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சுட்டு ஷோல்டரை மேலே தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். இது முடிச்சுட்டு ஷோல்டர் ரொட்டேட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இவ்வளோ வந்து ஷோல்டருக்கு நம்ம வந்து பண்ணனா வந்து போதும். இது வந்து சாதாரணமாக ஒரு ஷோல்டருக்கு பண்ணக்கூடிய வார்ம் அப் எக்ஸசைஸ். ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் வந்து இருக்கிறவங்க, பாடி பில்டிங் இருக்கிறவங்க ஷோல்டரில் ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்ததும் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஷோல்டர் ஒரு டைரக்ஷனில் பண்ணிட்டு உடனே ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் வந்து பண்ணுவாங்க. அதாவது நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்கனவே இருக்கிறவங்க இதை ரிவர்ஸில் பண்ணுங்க. புதுசாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரிவர்ஸ் டைரக்ஷனாக உடனே பண்ணாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த ஷோல்டர் ரொட்டேஷன்லேயே
கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து பண்ணிட்டு இன்னும் சில சைமல்டேனியஸா ரெண்டு கையும் ரொட்டேட் பண்ணுவாங்க. ரைட்? ஒரு கை கிளாக் வைஸ்ல இருக்கும், இன்னொரு கை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். இதே இது ரிவர்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்ச அளவுக்கு ஷோல்டருக்கு நம்மளால என்னென்ன ஆக்டிவ் மூமெண்ட்ஸ் ஃபுல் ரேஞ்சில் கொடுக்க முடியுமோ அதை நம்ம வந்து வார்ம் அப் எக்ஸசைஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து எல்போக்கு கையை மடக்கி நிறுத்தினா போதும். 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சுட்டு அடுத்து ரெஸ்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை சைடில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து ரொட்டேட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ரிவர்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சுட்டு கையை இந்த பொசிஷன்ல வந்து வச்சு இதை நீங்கள் வந்து ரிஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் ரெண்டுக்கு சேர்த்து வந்து பண்ணலாம். இந்த பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க. மேலே ஏற்றிட்டு கீழே இறக்கணும். 1 2. இது வெறும் ஆக்டிவ் மூமெண்ட் தான், இது ஸ்ட்ரெச்சிங் வந்து கிடையாது. 3 4 5 6 7 8 9 10. ரைட். அடுத்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஃபிங்கர்ஸை புஷ் பண்ணணும். 1 இது ஃபோர்ஸாக வந்து புஷ் பண்ணணும். 2 3 4 5 இது வந்து ஆக்டிவ் மூமெண்ட் தான், ஸ்லோ ரித்தமிக் மூமெண்ட்டாக தான் வந்து இருக்கணும். 6 7 8 9 10. ரைட். இது முடிச்சுட்டு ஃபிங்கர்ஸை ரிலாக்ஸாக வந்து மூடி திறந்து விட்டுரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நம்ம வந்து பண்ணினது எல்லாமே வந்து கழுத்துக்கும், ஷோல்டருக்கு, எல்போ ஜாயிண்ட்டுக்கு, ஃபோராமுக்கு, ரிஸ்ட்டுக்கு, ஃபிங்கர்ஸ்க்கு. அடுத்து ஸ்பைனல் கார்டுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நல்லா கை வந்து மேலே வந்து தூக்கிக்குங்க. ரைட். ஃபார்வர்ட் பெண்டில் வந்து மெதுவாக குனிஞ்சு தரையை வந்து தொடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு உடனே கால் கட்டவரில் தொட முடியாது. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கால் கட்டவரில் தொடுற அளவுக்கு வரும். ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால மைண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். 40+ வந்து இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் ஸ்லோவாக கூட வந்து பண்ணுங்க. இப்போ ஃபார்வர்ட் பண்ண மாதிரி பேக்வர்ட் பெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். பேக்வர்ட் வந்து பண்ணும்போது இடுப்பில் பின்னாடி வந்து கையை வந்து வச்சுக்கணும். ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். ஃபார்வர்ட் பெண்ட் மாதிரி இது வந்து பேக்வர்ட் பெண்ட். வேறு வேறு பொசிஷனில் கூட நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து சைடில் வந்து பெண்ட் பண்ணுறது. சைடில் பெண்ட் பண்ணும்போது நம்ம 2-3 வெரைட்டியாக வந்து பண்ணலாம். ரைட். இப்போ நான் பண்ண போகிறது வெறும் சிம்பிள் சைட் பெண்டிங் மட்டும்தான். அவ்வளோ கையை ரிலாக்ஸாக தொங்க வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7
8 9 10. இது வந்து பேசிக்காக எக்ஸசைஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக ஓரளவுக்கு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் கிரவுண்ட் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறவங்க காலை கொஞ்சம் அகலமாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கை பின்னாடி வந்து வச்சுக்கோங்க, ஒரு கையை வந்து மேலே வந்து வச்சுக்கோங்க. மெதுவாக பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு நல்லா வந்து ரைட் லெஃப்டில் வந்து ஈஸியாக பெண்டாக வந்துச்சுன்னா அவங்க வந்து பண்ணுங்க. இதையும் நம்ம வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் காலை லிட்டில் பிட் வைடாக வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கோங்க. மேலே வந்து ரெண்டு கைட்டும் கட்ட வரலையும் இப்படி வந்து லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ரைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு பண்ணுங்க. இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இது வந்து அந்த மைல்டு லெவலுக்கும் அந்த மாடரேட் லெவலுக்கும் நடுவில் இருக்கிறது. கழுத்துக்கு ஷோல்டர் எல்போ ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ்க்கு ஸ்பைனல் கார்டுக்கு நம்ம வந்து இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹிப் ஜாயிண்ட்டுக்கு நின்ன பொசிஷனில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தூக்காது, அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து மைல்டாக எவ்வளோ உங்களால் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. ஏன்னா இது எல்லாராலையும் வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு ஹைட்டாக செஸ்ட் வரைக்குமோ ஷோல்டர் ஹைட் வரைக்குமோ தூக்க முடியும் நம்ம வந்து சொல்ல முடியாது. எந்த காலுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த காலை கொஞ்சம் பின்னாடி வந்து வச்சுக்கிறது நல்லது. சைடில் வந்து பண்ணுற மூவ்மெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சைடில் உங்களால் எவ்வளோ வந்து தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தூக்குங்க. அடுத்து இப்போ ரைட் சைடுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம கைக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி காலுக்கும் ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து இருக்கும். அது படுத்துக்கிட்டால் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுக்கிட்டே காலில் வந்து ஒரு சின்ன வட்டம் போடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். அதுக்கப்புறம் இந்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். இந்த மூமெண்ட் வந்து பண்ணிட்டு அடுத்து ஹிப்புக்கு வந்து ரொட்டேட் மூமெண்ட்ஸ். காலை கொஞ்சம் அகலமாக வந்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ரைட். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஒரு 5 மூமெண்ட்ஸ் 6 7 8 9 10. ரைட். அடுத்து முழங்கால் மூமெண்ட்டுக்கு நிறைய நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம். உட்காந்துக்கிட்டு காலை மடக்கி நீட்டலாம், நின்றுட்டு காலை மடக்கி நீட்டலாம். ரைட். காலை கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் 1 2 3 4 5. சைடில் பாருங்கள்.
6 7 8 9 10 ரைட். அதே மாதிரி ரைட்டுக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நம்மளுக்கு முழங்காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி முழங்காலுக்கும் நீ ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இது வந்து ஆக்டிவாக பண்ணுற மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. காலை 2 காலையும் சேர்த்து வந்து வச்சுக்கோங்க. முழங்கால லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் 6 7 8 9 10. இது வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு. நீ ஜாயிண்ட்டுக்கு நம்ம இதே மாதிரி நிறைய வார்ம் அப்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி நம்ம வந்து காலை ஆரம்பிச்சுட்டு ஆப்போசிட் டோ டச்சிங் நீயை வந்து இந்த பொசிஷன் வச்சுட்டு பெண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஆங்கிள் மூமெண்ட்ஸ் நல்லா ஒரு காலம் நல்லா ஊண்டி நின்றுக்கங்க. ஒரு காலம் வந்து மேலே தூக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் இந்த காலை சைடில் ட்விஸ்ட் பண்ணணும். இன் அண்ட் அவுட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சுட்டு மெதுவாக குதிங்கெல்லாம் வந்து தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை முடிச்சுட்டு ஆங்கிளை ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3 4 5 ரிவர்ஸ் 6 7 8 9 10 ரைட். இதே மாதிரி இந்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட். நம்மளுடைய பாடியில் எல்லா மசில்ஸ்க்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு ஜம்பிங் ரொம்ப பாடியை லூஸாக வந்து வச்சுக்காம ஓரளவுக்கு ஸ்டிஃபாக வந்து வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் வார்ம் அப் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களா, ஜாக்கிங் போகிறீங்களோ, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை ஒரு 10 to 15 minutes அல்லது 5 to 10 minutes மினிமம் ஆவரேஜாக 10 minutes ஆகுது வார்ம் அப் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வார்ம் அப் பண்ணுறது நல்லது தான். பட் இருந்தாலும் பர்டிகுலராக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையான கேம் விளையாடுவாங்க இல்லையா, அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டென்னிஸ் விளையாடுவாங்க, அவங்களுக்கு கையும் நெக்கும் ரொம்ப முக்கியம். காலுக்கு நம்ம வந்து மைல்டாக ஏதாவது பண்ணினா வந்து போதும். சிலருக்கு ஃபுட்பால் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடும்போது ஸ்பைனல் காலுக்கும் வார்ம் அப் எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த வார்ம் அப் எக்ஸசைஸில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தது ஃப்ரீ எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவ் எக்ஸசைஸ் நம்ம வந்து சொல்லுவோம். எந்த ஒரு சாஃப்ட் டிஷ்யூம் எலாஸ்டிசிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை எலாங்கேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான். இது வந்து சில பிரச்சனைகளுக்காக நம்ம இந்த பயிற்சிகளை நம்ம வந்து கொடுக்குறோம். இது செஞ்சு அவங்க ஓரளவுக்கு எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நமக்கு வந்து இது வார்ம் அப் எக்ஸசைஸாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். நான் சொன்னது வெறும் மினிமல் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லாட்டி என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு இதே மாதிரியான எக்ஸசைஸ் இன்னும் சில எக்ஸசைஸ் இருக்குது, அதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.